நான் ஓகேவா உங்களுக்கு? Shut up, you idiot. உங்களுக்கு விஜய் யாருன்னு தெரியுமா? மொழிய பாரு. ஹலோ, ஐம் சாரி, நான் எனக்கு தெரிஞ்சவங்க நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். என்ன டச் பண்ணிட்டீங்களா? இனிமே நீங்க எனக்கு தான் சொந்தம். Just shut up, you idiot. என் பேர் இடியமேங்க. நீங்க ஆசையா இடியட்னு கூப்பிட்டீங்க. இனிமே அந்த பேரையே வச்சுக்கிறேன். தேவையில்லாம வாயை கொடுத்துட்டேன். அவசரமா எங்க போறீங்க மேடம்? பேரை சொல்லிட்டு போங்க. அப்படியே எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. கையை விடு. எவ்வளவு தைரியம் தான் என் கையை பிடிப்ப? Leave my hand. Just leave me. லீவ் மீ இல்ல, லவ் யூன்னு சொல்லுங்க. கேட்கவே இதமா இருக்கும். ஆலியா, படிச்சவங்களா தெரிறீங்க? ஐ லவ் யூ சொல்ல சொன்னா ஆலியான்னு சொல்றீங்க. ஆலியா. How dare you? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் மேல கைய வைப்ப? தொலைச்சிடுவ ராஸ்கல். ஆளை மூஞ்சிய பாரு. டேய், ஆர்வக்கோளாறுங்கிறத கரெக்டா காட்டுற சோம்பேறி. எனக்கு என்னமோ அவன வர சொன்ன இடம் இதே இல்லையோன்னு தோணுது. அது உனக்கு எப்படி தெரியும்? எல்லா இடமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. எங்க ஆரம்பிச்சோமோ மறுபடியும் அங்கேயே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பண்ற பாட்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதான் அப்படியே தெரியுது. என்ன சொன்ன? நான் சொல்றேன்ல, தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். பின்னாடி ஒரு லெஃப்ட் வந்துச்சுல, அந்த லெஃப்ட்ல போனா ரைட் சைடுல ரெண்டாவது கடை வருதுல, அங்கதான் வர சொல்லியிருந்தேன். நீ என்னவோ இந்த மார்க்கெட்ல காய்கறி கடை போட்ட மாதிரி பேசுற. எல்லா இடமும் உனக்கு கத்துப்படியா? ஐயோ, உங்களை நான் ஒரு விஷயம் சொல்ல தேவையில்ல சார். ஒரே ஒரு விஷயம் சார், ப்ளீஸ் சார். நமக்கு ஒரு இடத்த பத்தி தெரியணும்னா அங்க நம்ம காய்கறி கடை வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லையா? காமன் சென்ஸ் தானே அங்க பாயிண்ட். அந்த விஷயத்துல அக்காவை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் காமன் சென்ஸ் நீயும் கடன் வாங்கிக்கலாம்ல. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் பேசக்கூடாதுன்னு தெரியாது? இப்ப எதுக்காக நீங்க அவனை திட்டுறீங்க? நாம எல்லாரும் ஒரே டீம் தானே. இந்த டீம்ல யார் வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம். நான் இவனை ஏதாவது சொல்லும் போது உனக்கு ஏன் எரியுது? நானும் இந்த டீம்ல ஒருத்தன் தானே. ஓகே, நீங்க டீம்ல இருக்கீங்கல்ல, அப்ப நான் எங்க சொல்றேனோ அங்க நீங்க வரீங்க. நான் வரலப்பா. நீங்க வந்துதான் ஆகணும். ஏன்? ஏன்னா சார் அவங்க தான் நமக்கு பாஸ். மறுபடியும் நடுவில் பேசுற? திரும்ப திரும்ப ஏன் அவன் கூட சண்டை போடுறீங்க? நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க தான் நீங்க வந்திருக்கோம். சேர்ந்து வந்தவங்க தானே இப்ப பிரச்சனையே. நாம மட்டும் ஒரே டீம்ல இல்லாம இருந்தா அந்த டெக்கரேட்டர் கதையை முடிக்கிறத விட்டு உன் கதையை முடிச்சிருப்பேன். என்ன பண்றது? அதுக்கு நான் கொடுத்து வைக்கலையே. அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியமே இல்ல. ஏன் ப்ராப்ளம் தானே, அதை நானே சால்வ் பண்ணிக்கிறேன். ஏய், எங்க போற? அவ ஜோக்கிங் யார். காமெடி சொன்னா சிரிக்கணும், முறைக்க கூடாது. வா, நீ போடா. அக்கா, அது டெட் எண்ட்னு நினைக்கிறேன். நம்ம போக முடியாது. இப்போ இதே வழியில போகணும்னு சொல்லுவீங்களா? ஏன் கேட்க மாட்ட? இன்னைக்கு உன் டைம். என் டைம் வரும்போது நான் பேசிக்கிறேன். நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அடுத்தவங்க சொல்றத வாயை மூடிட்டு கேட்கறதா நல்லது. நீங்க நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க எங்க இருக்கீங்களா? நான் இப்ப வந்துடுறேன். நீ எங்க? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்ச வாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.